வாட்டர்மெலன் மட்டும் பேண்டு சட்டை அந்த மாதிரி போட்டிருந்தாரு. மீதி எல்லாருமே பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக வேட்டி சட்டை அந்த மாதிரி தான் உடுத்திருந்தாங்க. கேர்ள்ஸுமே எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆஃப் சாரி அந்த மாதிரி நீட்டாக வந்து இன்றைக்கி செலிப்ரேஷன் மோடில் தான் இருக்கிறாங்க. அப்புறம் எல்லாருமே பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இவங்க எல்லாருமே ரெடி ஆனோடனே பிக் பாஸ் வந்து கேட்குறாரு, பொங்கல் வைக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லோரும் தெரியும் பிக் பாஸ் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. கானா வினோத் வந்து அந்த இடத்துல ஒரு கவுண்டர் போடுறாரு, கிச்சடி கேசரி அந்த மாதிரி ஏதாவது பண்ணி வச்சிடாதுங்க, பொங்கல் வைங்க அப்படின்னு. அதனால எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து சிரிக்கிறாங்க. கானா வினோத்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபைனலிஸ்ட்டு ஒரு ஆளாக அவர் இருந்திருப்பார் அப்படின்னா இந்த மாதிரி கூலாக இருந்திருக்கவே மாட்டார். ஃபுல் டென்ஷன் மோட்லேயே தான் இருந்திருப்பார். அந்த பெட்டி தூக்குறதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா யார்கிட்டையுமே சண்டை போடுறது, ஒரு டென்ஷனில் கத்துறது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூலாக இருக்கார். நமக்கு தான் எல்லாம் முடிஞ்சு போச்சே, பேமெண்ட் அதுக்கப்புறம் பணப்பெட்டி எடுத்தாச்சு, இனி யார் ஜெயிச்சா என்ன, நம்ம வந்து செலிப்ரேஷனுக்கு தான் உள்ளே வந்திருக்கோம் அந்த மாதிரி மைண்ட் செட்லேயே அவர் வந்து ஹாப்பியாக இருக்கிறாரு. இந்த இடத்துல ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்கிறது பார்வதியும் கமருதீனும் தான். அந்த கார் டாஸ்க்னால நமக்கு பார்வதி மேலேயும் கமருதீன் மேலேயும் கோவம் இருந்திருந்தாலும் அந்த டைமில் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. நம்மளோட ஆதங்கமும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் அது நடந்து முடிஞ்ச உடனே அவங்க மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வரதான் செய்யுது. கார் டாஸ்கில் கூட 2 பேர் மேலேயுமே தப்பு இருக்க தான் செய்யுது. சாண்ட்ரா முதல்ல வார்த்தைகளை விட்டாங்க, அதுக்கப்புறம் கமருதீன் வந்து ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பித்தார். இதில் எல்லாராலையும் மன்னிக்க முடியாத குற்றம் வந்து என்ன அப்படின்னா கால் எடுத்து உதச்சி தள்ளினது. இதுக்காக தான் ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ நம்ம மனசெல்லாம் மாறுது, அவங்க மேலே ஒரு அன்பு வரதான் செய்யுது. சாண்ட்ரா வந்து பண்ணுறது எல்லாமே வந்து நடிப்பு அப்படின்னு மக்களுக்கு தெரிய வந்தது எப்போ அப்படின்னா கமருதீன் மனசார காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும்போது பயந்த மாதிரி ஒரு ஆக்ட் கொடுத்துருப்பாங்க. அதை தான் யாராலையுமே ஜீரணிக்க முடியல. அதனால தான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பார்வதி மேலேயும் கமருதீன் மேலேயும் மக்களுக்கு வந்து ஒரு அன்பு வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. கமருதீன்லாம் பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா ஃபேன்ஸோட இது வந்து ரொம்ப இதாக இருக்குது. மக்கள்லாம் கமருதீனை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க கூட போய் ஃபோட்டோ எடுக்கிறது, அவரை வந்து டான்ஸ் பண்ண சொல்கிறது, இந்த மாதிரி கமருதீனை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. மக்களோட கோபம் குறைஞ்சி அவங்களும் இனி வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க அப்படின்னு இந்த பொங்கல் நாளையில் வந்து நம்ம வந்து வாழ்த்துவோம். அவங்க இனி இந்த பிக் பாஸுக்கு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ரெட் கார்டு கொடுத்ததை வந்து வாபஸ் வாங்கணும் அந்த மாதிரி தான் வெளியே மக்கள் வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது மேக்ஸிமம் நடக்காது. கொடுத்தது தான். இனி அவங்களோட வாழ்க்கையை வந்து இன்னும் நல்ல விதத்தில் கொண்டு போகணும் அப்படின்னு வந்து அவங்க தான் நினைக்கணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொங்கல் செலிப்ரேஷனில் யாரெல்லாம் பார்வதி கமருதீனை வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.